சிறுகடிக்க ஆசை இல்ல. நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் ஒயர கட் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அருண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவ கூப்பிட்டு அங்க இங்கன்னு போய் சுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, "டேய் உன் எனிமி என்னடா வந்து மச்சினிச்ச கூட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "டேய் எனக்கே தெரியாதுடா. நீ வேற யாரானா பார்த்துட்டு சொல்றியா? இல்ல அவ தானான்னு சொல்லி கேட்க, "இல்லடா நான் கன்ஃபார்ம் அவளே தான். நான் வேணா ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பைக்ல ஒண்ணா போறத ஃபோட்டோ எடுத்து முத்துக்கு சென்ட் பண்ணிருவாங்க. இத பார்த்தோனே முத்து பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட சொல்ல மீனாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ ஏதோ லிஃப்ட் கேட்டது போயிருப்பாங்க. அவருக்கும் உனக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. சீதாவுக்கு தெரியாதுன்னுங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கோவப்படாதீங்க அப்படின்ற மாரி சரி அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு புரிய வை. அவன் எவ்வளோ பெரிய கேடி, எவ்வளோ ஃப்ராடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் தேவையில்லாம சீதா வந்துட்டு வேற எதனா இது பண்ண போறா அப்படின்னு சொல்லி, நான் பார்த்துருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீதா ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. அப்படியெல்லாம் தப்பா முடிவெடுக்க மாட்டா அப்படின்னு மீனா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட அருண பத்தி எல்லா உண்மையும் அருண் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒருத்தரை நான் லவ் பண்ணுறேன் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அது இவர் தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுது. ஏய் என்னடி சொல்கிற இவர் தாண்டி உன் மாமாவை ஜெயிலில் தள்ளினவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இவ்வளோ நாள் இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்குமே முழுக்க முழுக்க காரணம் இவர் தாண்டி. இவரை போய் நீ நல்லவர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற இந்த விஷயம் மட்டும் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆயிடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை கேட்டோடனே சீதாக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் நிற்கிறாங்க. என்னக்கா சொல்கிறா அவர் அப்படிப்பட்டவர் ஆள் இல்லைக்கா, அவர் ரொம்ப நல்லவர். டியூட்டி டைமில் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த டைமில் தான் மாமா எதாவது தெரியாமாட்டி இப்படி ஆயிருக்குங்கக்கா, மற்றபடி இவர் ரொம்ப நல்லவருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ ஏன் பேச்சை கேட்காம இப்போ வந்தவனை வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்லி எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா மீனா பயங்கரமாக திட்டுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. சீதா வந்துட்டு மீனா கிட்ட அருணை பற்றி நல்லா உண்மையை வந்து புரிய வைப்பாங்களா இல்லையன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.